நீங்க ஆன்லைன்ல இதுவரைக்கும் நெறைய ஜாப் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இதுவரைக்கும் அந்த சக்சஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க ரீச் பண்றது ரொம்ப டஃப்பாவும் இருந்திருக்கும். அதே சேம் டைம் வந்துட்டு நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியரும் ஆயிருப்பீங்க. சரிங்களா? பட் நீங்க வந்துட்டு இந்த டைம் இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல நாம வந்து ஒரு பிசினஸோ அல்லது ஒரு பார்ட் டைமோ, ஈவன் ஃபுல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத ஒரு பிசினஸாவே கூட நீங்க பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான் கேடிபி. ஸோ அமேசான் கேடிபில நீங்க வந்து புக் பப்ளிஷ் பண்ணி உங்களால ஏர்ன் பண்ண முடியும். நீங்க வந்து புக் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, புக்கு அப்படிங்கிறப்பயே நம்மளுக்கு வந்துட்டு நெறைய பேர்த்துக்கு வந்து ரைட் பண்றதுக்கு ரைட்டரா இருக்கணும். அல்லது ஒரு ஆத்தரா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நெறைய பேர்த்துக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். பட் அப்படி ஒண்ணும் கிடையாது. ஸோ அமேசான் கேடிபி வந்து பார்த்தீங்கன்னா, யா ரைட் பண்றதுக்கு மட்டும் இல்ல. நீங்க வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, ரைட் பண்ண தெரியாது அப்படின்னா கூட, உங்கனால வந்துட்டு சிம்பிளான டூல்ஸ் ஃப்ரீயாவே இருக்கு. அது மாரியான டூல்ஸ் வச்சு உங்கனால வந்து உங்க ஒரு இன்டீரியர் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ எது மாரியான புக்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிற மாரி புக்கும் உங்கனால போட முடியும். அதே மாரி கலரிங் புக், ஆக்டிவிட்டி புக் அது மாரி நெறைய வகையான புக்ஸ் வந்து போட முடியும். ஈவன் வந்துட்டு நீங்க வந்து எல்லாம் வெறும் பிளாங்க் புக்கு கூட உங்கனால போட்டு வந்துட்டு அமேசான்ல வந்துட்டு உங்கனால ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எதுவுமே வந்துட்டு ரைட் பண்ணவே இல்ல அ தெரியலனா கூட உங்கனால ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கூட, அதுக்குண்டான வீடியோவும் நான் வந்துட்டு எண்ட் ஆஃப் த வீடியோல நான் போடுறேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. மோரோவர் நீங்க வந்துட்டு நியர்லி ஒரு 100 வீடியோ 100 புக்ஸ் போட்டுட்டு எனக்கு வந்து ஆர்கானிக்கா சேல்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா, டெஃபினட்டா நான் கிரியேட் பண்ற கோர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்க கோர்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா, நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெத்தட்ல தான் நான் இதுவரைக்குமே எனக்கும் வந்து நான் வந்து ஆர்கானிக்கா மட்டும் தான் இதுவரைக்குமே நான் சேல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆம், நான் இதுவரைக்கும் ஆட் வந்து அதிகமா ரன் பண்ணதில்ல. இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அண்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோல என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு உங்கனால வந்து ஆக்டிவிட்டி புக் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவிட்டி புக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ப வந்துட்டு இப்ப சிறுவர் மலர்ல ஆம், நம்ப வந்துட்டு மேஸ் அதாவது நெறைய கட்டம்லாம் இருக்கும். அதுல வந்துட்டு ஆம், பொருள் ஒரு இடத்துல இருக்கும். இன்னொரு பர்சன் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவைங்க வந்துட்டு கரெக்ட்டா நாம்ப வந்துட்டு லைன் போட்டு நம்ப வந்துட்டு போய் ரீச் பண்றது தான். அதுதான் வந்து மேஸ். ஓகேங்களா? ஸோ அது மாரியான புக்கு வந்து இப்ப எப்படியெல்லாம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. அதுவும் அந்த ஒரு புக்கு வந்து இருக்கு. அது கிட்டத்தட்ட $3000 பக்கமா எர்ன் பண்ணிட்டு இருக்குது. அது எப்படி ஆன புக்கு? அத எப்படி உங்கனாலயும் கிரியேட் பண்ண முடியும்? அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா நான் சொல்லப் போறேன். வாங்க பார்ப்போம். ஸோ, அம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த புக்கோட புக் வந்து பார்த்தீங்கன்னா, மேஸ் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, மேஸ் புக்ல கிட்டத்தட்ட ஒரு 8000 புக்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க நிச் டவுன் பண்ணணும். நிச் டவுன் அப்படின்னா, இதுல வந்து எஸ்இஓ அப்படிங்கிற நெறைய மெத்தட் இருக்கு ஆப்டிமைசேஷன்ல. ஸோ, இப்ப நி ன் இதுல வந்து ஸ்பேஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இது மாரி நெறைய கீவேர்ட்ஸ் வரும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாரியான கீவேர்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் அதாவது பர்ச்சேஸ் பண்றவங்க நெறைய டைம் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ப இத கிளிக் பண்ணலாம். சரிங்களா? இப்ப பாருங்க 2000 புக்ஸ் தான் இருக்கு. ஸோ காம்படிஷன் எப்பயுமே கம்மியா இருக்கிற மாரியான புக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாரி ஹை டிமாண்டும் இருக்கணும். சரிங்களா? இப்ப வந்துட்டு காம்படிஷனும் ரொம்ப கம்மி. 2000 புக்ஸ் தான் இருக்கு. இதுல பாருங்க நெறைய புக்ஸ் எல்லாம் நல்லா ரேங்கிங்கும் இருக்கு. ஒரு 5 டூ 6 டிஜிட்குள்ள தான் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ இப்ப நம்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இப்ப நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு புக் இருக்கு பார்த்தீங்களா? 9854 அப்படின்ட்டு இதோட ரேங்கிங். இதுல இந்த ரேங்கிங்லாம் வந்துட்டு ஆம் அ இதுல உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளா நீங்க வந்து அ காமனா அமேசான்ல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணாது. அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்டென்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அது டிஎஸ் அமேசான் பிக்யூ அப்படின்னு இந்த இதுதான். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் தான். அத நீங்க யூஸ் பண்ணி அ நீங்க வந்து பெனிஃபிட் ஆயிக்கீங்க. அண்ட் இதுல பாருங்க, நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புக் தான். இந்த ஒரு புக் மட்டும் கிட்டத்தட்ட $3000 வந்து எர்ன் பண்ணுது. சரிங்களா? ஸோ அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேங்கிங் நம்ம போடணும். ஸோ ரேங்கிங் வந்துட்டு 9854. ஸோ அண்ட் தென் அதோட நம்பர் ஆஃப் பேஜஸ் 109 அண்ட் இதோட டைமென்ஷன் 8.5x11 இது வந்து பேப்பர் பேக். சரிங்களா? பேப்பர் பேக்கோட பிரைஸ் வந்து 14.99. சரிங்களா? ஸோ இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டேன். ஸோ மந்த்லி பாருங்க
$3308 வந்துட்டு இந்த ஒரு புக்கு மட்டும் எர்ன் பண்ணது. இது மாதிரியான நிறைய புக்ஸ் வந்து எர்ன் பண்ணது. இந்த பர்டிகுலராக இந்த ஒரு புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3308 சரிங்களா. ஸோ நம்ம இந்தியன் ருப்பீஸில் கிட்டத்தட்ட 2,79,000 இந்த ஒரு புக்கு மட்டும் சேல்ஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது உண்மை. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இது மாதிரி இன்டீரியர் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு நீங்கள் போகக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா codeBox.net அப்படிங்கிறது. இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்டு கமெண்ட் செக்ஷன்லையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இதில் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் கிரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து கேன்வாவில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி நம்ம சேவ் பண்ணால் அதில் வந்து இன்டீரியர் கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ப்ளே அப்படின்னு கொடுத்துட்றேன், சாரி நியூ மேஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்படி வந்து கிரியேட் ஆகும். நம்ம வந்துட்டு சேவ் இமேஜ் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்படி வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு மேஸ் 1 அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுக்கு வந்து சால்வ் அப்படின்னு இப்போ கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ சால்வ் அப்படின்னு கொடுத்துட்டு சால்வ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ சால்வ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு அதோட பாத் வரும் சரிங்களா. சரிங்களா. இதையும் வந்துட்டு நான் வந்து ஒரு 2 நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதையும் வந்துட்டு சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் மறுபடியும் இதுக்கு வந்துட்டு சால்வ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான பாத்தும் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கேன்வாவில் வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறப்ப எலமெண்ட்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கிறிஸ்மஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு பிளாக் அப்படின்னு கொடுத்துக்குங்க. பிளாக்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரியான கிராஃபிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்துட்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே வச்சுக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இன்டீரியர் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். நல்லா வந்துட்டு அவங்களும் வந்து பார்த்து வாங்குறதுக்கும் வந்து நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் சரிங்களா. வெறுமனையாக வந்துட்டு வெறும் பாக்ஸ் மட்டும் இருக்கிறதோட இது மாதிரி இமேஜஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட புக்கோட இன்டீரியர் வச்சு அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நான் ஒரு 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் அதோட சொல்யூஷனும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்யூஷன் வந்துட்டு ஒரே பேஜில் 2 இருக்கிற மாதிரியோ அல்லது 4 இருக்கிற மாதிரியோ நீங்கள் போட்டிங்கன்னா பெட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்டீரியர் ஒரு 20 கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 20 வந்துட்டு அதுக்காகவே சொல்யூஷனுக்காகவே தனியாக வரும். அதனால் அப்படி பண்ண வேண்டாம். ஒரு 30 இன்டீரியர் அல்லது 40 இன்டீரியரை கிரியேட் பண்ணிவிட்டு அதாவது இது பஸ்ஸில் கிரியேட் பண்ணிட்டு அதோட சொல்யூஷனும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு 100 பேஜ் 109 பேஜஸ்க்குள்ளேயே வந்து முடிச்சிடுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஒன்ஸ் இது வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்டீரியர் வந்து போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர் சரிங்களா. ஸோ கவர் கிரியேஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேடிபி கவர் கால்குலேட்டர் போயிடணும். அதில் வந்துட்டு பேப்பர் பேக் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர் அண்ட் இன்ச்சஸ் 8.5 × 11 நான் ஆல்ரெடி செட் பண்ண மாதிரி 109 பேஜஸ் கொடுத்துட்டு கால்குலேட் டைமென்ஷன் கொடுத்துருங்க. தென் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வாவில் நம்ம வந்து கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் 17.495 இன்ட்டு இங்கே ஷோ ஆகுதுங்களா. மேலே பாருங்கள் வந்துட்டு 11.25 இன்ச்சஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரியான ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். மறுபடியும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்படி வரும் சரிங்களா. இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஆல்ரெடி நம்ம இந்த கேடிபி கவர் கால்குலேட்டர் இது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம டவுன்லோட் கொடுத்துருவோம். ஆல்ரெடி நான் டவுன்லோட் கொடுத்துட்டு அதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அப்லோட்ஸில் போய் பார்த்தோம்னா தெரியும். ஸோ இதை வந்துட்டு நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இது இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் கேன்வாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மெக்கானிசம் தான் இருக்கும் அதிகமாக. அண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணுறோம் சரிங்களா. இந்த இடத்துல அதாவது இந்த ஆரஞ்சு கலருக்குள்ளே தான் வந்துட்டு எல்லாமே இருக்கணும்.
அண்ட் இதோட டைட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் இதையே நான் வந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்களா? தென் கவர். ஸோ கவர் வந்து பார்த்தீங்கன்னா இது கவரோட கலர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு இங்கே வந்துச்சுன்னா எரர் காட்டும். அதே மாதிரி இது மாதிரி டச் ஆகிற நிதில் இருந்துச்சுனாலும் எரர் காட்டும். அதே மாதிரி இதுக்கு மேலேயும் போகக்கூடாது. கரெக்டாக இதுக்குள்ளேயே வந்துட்டு அதோட டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட இன்டீரியர்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? இன்டீரியர் அல்லது ஏதாச்சும் ஒரு மேஸ் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ நான் இதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு அப்படியே சின்னது பண்ணுறேன். சின்னது பண்ணுறேன்னா போதும். சரிங்களா? இப்போ வந்துட்டு இதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட கவர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே பேக் ட்ராப்பில் அதாவது இதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு இன்டீரியர்ஸ் இருக்கிற மாதிரி ஷோ பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுவும் வந்துட்டு இதில் வந்துட்டு பிளாக் கலர் இருக்கிறதோட ஒயிட் கலர் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். சரிங்களா? ஸோ பிளாக் கலர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குது. பிளாக் கலரே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இது இன்டீரியர் இருக்குது பார்த்தீங்களா? ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்தது டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதையே வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இதையே நான் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு இதையே வந்துட்டு சாம்பிளுக்கு இதையே நான் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். ஓகேங்களா? அண்டு இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு பார்டர் இது வந்து பார்டர் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் வந்து கவர் கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? கவர் கிரியேஷன் பண்ணியாச்சு. அண்டு நாம் வந்து இதை நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் பிரிண்ட் ஃபார்மேட்டில் வந்து சிஎம்ஒய்கே பெஸ்ட் ஃபார் பிரிண்ட் ப்ரொஃபஷனல் பிரிண்டிங்னு கொடுத்தீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நம்மளோட கவரும் கிரியேட் பண்ணியாச்சு, நம்மளோட இன்டீரியரும் கிரியேட் பண்ணியாச்சு. வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு தான் வந்து இன்டீரியர் வந்துட்டு ஒரு 2 மட்டும் சொல்லி காமிச்சேன். அதே மாதிரி கவர் வந்துட்டு உங்களுக்கு சாம்பிள் இதோட உங்களால் அட்ராக்டிவாக கிரியேட் பண்ண தெரிஞ்சதுன்னா தாராளமாக பண்ணுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு கவர். சரிங்களா? இது சாம்பிளுக்கு நான் வந்துட்டு இதையே ரிப்பீட்டடாக போட்டிருக்கேன். பட் நீங்கள் டிஃப்ரெண்ட் இன்டீரியர்ஸ் வந்துட்டு இதில் வந்து யூஸ் பண்ணி போடுங்க. சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து சேல்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்ப என்னோட கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்டு அதில் வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடும் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ கூட வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு ரிலேட்டடான புக்ஸ் வந்து எனக்கு சேல்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்டு புதுசாக வந்துட்டு நான் வந்து டெக்னிக்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருக்கேன் இந்த கோர்ஸில். இப்போ நாளைக்கு கூட ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் என்னோடய கோர்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரைஸ் வந்து வேரியேஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு வேரியேஷனும் வராது. அது வந்துட்டு நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். see you in the next video. Take care. Bye.